வணக்கம் குழந்தைகளா, இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 4ஆம் வகுப்பு பாடம் 6 ஆராய்ந்திட வேண்டும் என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். மாணிக்கம், மா நி இக் க இம், மாணிக்கம். குதிரை, குதிரை, குதிரை. மன்னர், ம இன் ந இர், மன்னர். மக்கள், ம இக் க இல், மக்கள். இரக்க குணம், இ ர இக் க கு ந இம், இரக்க குணம். இரக்க குணம்னா என்னது? மற்றவங்க மேலே நாம் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே நம்ம பார்த்தா நம்ம மனசு சங்கடப்பட்டு அவங்களுக்குள்ள போய் உடனே உதவி செய்வோம் இல்லையா, அதுதான் இரக்க குணம். இப்போ நம்ம பாடத்திற்குள் போகலாமா? பாடத்தின் பெயர் என்ன? ஆராய்ந்திட வேண்டும். முதல்ல உங்களுக்கு இந்த பாடத்தில் வரக்கூடிய கதையை நான் சொல்கிறேன். மாணிக்கம்னு ஒரு பையன் காலையில் நேரத்திலேயே அவங்க தாத்தாவை பார்க்க போகிறான். அவங்க தாத்தா வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, என்ன மாணிக்கம், இன்னைக்கு காலையில் நேரத்திலேயே வந்துட்டியே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மாணிக்கம் சொல்கிறான், ஆமாம் தாத்தா, நேற்றுக்கு நீங்கள் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் இன்னைக்கு நான் காலையில் நேரத்திலேயே இன்னொரு கதை கேட்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அவங்க தாத்தா சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உனக்கு சூப்பராக ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு மன்னர் வந்து குதிரையில் சவாரி போகிறாரு. அதாவது அந்த ஊருக்குள்ளே. ஏன்னா அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா, செல்வ செழிப்போடு இருக்காங்களா, யாராவது துன்பப்படுறாங்களா, நம்மளோட ஆட்சி நல்லா இருக்கா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அந்த ஊருக்குள்ளே குதிரை சவாரி போகிறாரு. அப்படி போயிட்டுருக்கையில் அந்த குதிரை மேலே தான் கொண்டு போகிறாரு. அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டே போகுது. அப்படி போயிட்டு இருக்கையில் ஒரு நாய் ஒன்று காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி வந்துட்டுருக்குது. அதை பார்த்த உடனே இந்த குதிரை வந்து அதுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைக்குது. ஏன்னா அந்த குதிரையும் அந்த மன்னரை போலவே ரொம்ப இரக்க குணம் கொண்டதாக இருக்குது. அதுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்டு அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா மன்னரை பார்த்து கணக்கிது. மன்னர் இருந்துட்டு அது நாயை பார்க்குறாரு. பார்த்துட்டு, நீயும் என்னை போலவே இரக்க குணம் கொண்டவராக இருக்கிற, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கண்டிப்பாக அதுக்கு உதவி செய்வேன்னு அவர் நினச்சிட்டு அவர் வந்து அந்த மன்னர் வந்தாலே அவர் கூட காவலர்கள்லாம் வருவாங்க இல்லையா, ஒரு காவலரை அழைச்சி அந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த மன்னர் வந்து தனக்கு முன்னாடியே குதிரை மேலே வச்சுட்டு போகிறாரு. அப்படி போகையில் அந்த நாய்க்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. குதிரை சவாரி போகிறது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கையில் மக்கள் எல்லாரும் மன்னரை பார்த்து வணங்குறாங்க. ஆனால் இந்த நாய் என்ன நினச்சிச்சுன்னா, என்னை பார்த்து தான் எல்லாரும் வணங்குறாங்க, எனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு அது ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போயிட்டு அது என்ன பண்ணுதுன்னா உழைக்குது. அங்கே இருக்கிற மன்னரை பார்த்து மேலே பார்த்து மக்கள் எல்லாத்தையும் பார்த்து உழைச்சிட்டே வருது. அந்த குதிரை சொல்லுது, உழைக்காமல் அமைதியாக வா, ஏன்னா உன்னை வந்து எல்லாரும் கீழே இறக்கி விட்டுருவாங்க, அப்புறம் நீ என் மேலே வர முடியாது, நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அதனால நீ வந்து கொஞ்ச நேரம் குறைக்காம என் கூட அமைதியாக வா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த நாய் சொல்லுது குதிரையை பார்த்து, நீ என்னை பார்த்து பொறாமைப்படுற, என்னை எல்லாரும் வணங்குறாங்கன்னு உனக்கு ஒரே பொறாமையாக இருக்குது அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. அதுக்கு குதிரை சொல்லுது, இல்லை, உன்னை பார்த்து யாரும் வணங்கலை, உன் பக்கத்தில் மன்னர் இருக்கார் இல்லையா, மன்னரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லுது. நீ வந்து பொய் சொல்கிறேன்னு அந்த நாய் திரும்பவும் சொல்லுது. இப்படி உழைச்சிட்டே வரவும் அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் அந்த நாய் கீழே இறக்கி விட்டு அடித்து விரட்டி விட்டுறாங்க. அது கொஞ்சம் தூரம் போய்தான் திரும்பி பார்க்கையில் அது இல்லாத போதும் எல்லாரும் வணங்குறத பார்க்குது. அப்போ தான் அது நினைக்குது, நம்மளை பார்த்து யாரும் வணங்கலை, எல்லாரும் மன்னரை பார்த்து தான் வணங்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அது யோசித்து அது முடிவெடுக்குது. நாம் அது போல தான் நாமளும் என்ன பண்ணணும், எதாக இருந்தாலும் எந்த செயலுக்கு பின்னாடியோ என்ன இருக்குது நம்ம ஆராயணும். ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் நாம் அதை பற்றி முடிவெடுக்கணும். அது வந்து இந்த நாய் சிறிது நேரம் கழித்து அதை உணர்ந்து வருத்தப்படுது. சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த கதையை ஒரு முறை வாசித்து காட்டுறேன்.
அடடே, வா மாணிக்கம், என்ன இன்றைக்கு காலையிலேயே வந்து விட்டாயே? ஆமாம் தாத்தா, நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால்தான் வேறு கதை கேட்கும் ஆவலில் காலையிலேயே வந்துவிட்டேன். சரி மாணிக்கம், இன்று அருமையான கதையொன்று சொல்கிறேன் கேள். மன்னர் ஒருவர் தம் குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் அந்த நிலையில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார். மன்னரை போலவே அவரது குதிரையும் இரக்க குணம் கொண்டதாக காணப்பட்டது. அக்குதிரையானது சுற்றுமுற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது. உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என்று மனதில் நினைத்தது. அதனால் தன் கனைப்பொலியின் மூலம் மன்னரை அழைத்தது குதிரை. அரசே, அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது. குதிரையே, என்னை போலவே நீயும் இரக்க குணத்துடன் செயல்படுகிறாய். அந்த நாய்க்கு உதவுவதில் உனக்கு இருக்கிற மகிழ்ச்சியை போன்று எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர். உடனே தம் பின்னால் வந்து கொண்டிருந்த காவலரிடம் அந்த நாயை தூக்கி தாம் அமர்ந்திருக்கும் இடத்தின் முன்னே வைத்து விடுமாறு கூறினார். காவலர்களும் அந்த நாயை குதிரையின் மீது ஏற்றி மன்னர் முன்னே அமர வைத்தனர். மன்னர் முன்னே அமர்ந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. குதிரையின் மீது மன்னர் வருவதை கண்ட கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்தார்கள். அதனை கவனித்த நாயோ, இந்த மக்கள் எல்லாம் என்னை பார்த்துதான் வணங்குகிறார்கள். என் முதுகில் இருக்கும் மன்னர், என்னை சுமந்து கொண்டிருக்கும் குதிரை, இவர்களை விடவும் நானே சிறந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறேன். இந்த மக்கள் எல்லாம் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது எனக்கு அளவுக்கு மீறிய உற்சாகம் வருகின்றது என்ற மகிழ்ச்சியில் தன்னை மறந்த அந்த நாய் மறுநிமிடம் அது தன் தலையை தூக்கியபடி லொல் லொல் என்று குரைத்தது. நாயின் செயலை குதிரை கவனித்தது. நாயே, அமைதியாக இருந்து கொள். நீ குறைத்து கொண்டே வந்தால் எல்லோரும் உன் மீது வெறுப்படைவார்கள். அதன் பின்னர் நீ என் மீது சவாரி செய்ய முடியாது என்றது குதிரை. குதிரையே, இந்த கிராமத்து மக்கள் என்னை வணங்குகின்ற காட்சியை பார்த்ததும் உனக்கும் என் மீது பொறாமை ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் நீ என்னை மட்டம் தட்டுகிறாய் என்றது நாய். நாயே, குடிமக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கவில்லை, அவர்கள் மன்னரை பார்த்து வணங்குகிறார்கள். மன்னர் முன்னே இருக்கின்ற நீ அதையெல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு கிடைத்த மரியாதை நினைத்து கொண்டு உற்சாகமடைந்து விட்டாய். இனிமேலாவது உண்மை நிலையை உணர்ந்து அமைதியாக இரு என்றது குதிரை. குதிரையே, உனக்கு என் மீது கொண்டுள்ள பொறாமையானது நன்றாக முற்றிவிட்டது. அதனால்தான் எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்கிறாய். இந்த விளக்கத்தை கேட்க நான் தயாராக இல்லை என்றபடி மேலும் சத்தமிட்ட குரைத்தது அந்த நாய். மன்னரின் அருகில் வந்து கொண்டிருந்த காவலர்கள் அந்த நாயை கீழே இறக்கிவிட்டு அடித்து விரட்டினார்கள். அங்கிருந்து நொண்டியபடியே ஓடிய நாய் சற்று தொலைவில் போய் நின்று கொண்டு திரும்பி பார்த்தது. தான் இல்லாத போதும் குடிமக்கள் எல்லோரும் மன்னரை வணங்க, மன்னரும் அவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்த்த நாய்க்கு அப்பொழுதுதான் உண்மை புரிந்தது. தன்னுடைய தவறினை நினைத்து வருந்தியது. நாம் ஆராயாமல் முடிவெடுத்தோம், அதனால்தான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது என்று எண்ணியது. ஆராய்ந்திடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை கதையின் மூலம் புரிந்து கொண்டாயா மாணிக்கம் என்றார் தாத்தா. ஓ, நன்றாக புரிந்து கொண்டேன் என்றான் மாணிக்கம். என்ன குழந்தைகளே, இனி நாம் எந்த செயலை செய்தாலும் ஆராய்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும், சரிதானே? சரி குழந்தைகளா, இந்த பாடத்தில் நமக்கு அறிந்து கொள்வோம் ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், நம்ம தமிழ், நம் தாய்மொழி என்னது? தமிழ். தமிழில் த வல்லினம், மி மெல்லினம், இழ் இடையினம், இது மூவினம். அடுத்தது தமிழும் மூன்றும்,
இப்போது முத்தமிழ், முச்சங்கம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். முத்தமிழ், முத்தமிழ்னா என்னது? இயல், இசை, நாடகம் இந்த மூன்றையும் குறிக்கும். முச்சங்கம் முதல், இடை, கடை இந்த மூன்றையும் குறிக்கக்கூடியது. முக்காலம் இறப்பு, நிகழ்வு, எதிர்வு. நம்ம இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் படிக்கிறோம் இல்லையா, அதுதான். முப்பொருள் அறம், பொருள், இன்பம். மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்கை. அடுத்தது பாருங்க, முக்காலம் அறிவோமா. முக்காலம், காலம் நம்ம முன்னாடியே படித்தது தான். மீண்டும் ஒரு முறை இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம். இப்போ நடந்துட்டு இருக்கிறத குறிக்கக்கூடியது நிகழ்காலம். நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். நேற்றுக்கு நடந்ததெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் என்னது? இறந்த காலம். நடக்க போகும் செயல் எதிர்காலம். இங்கே பாருங்க, 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க, அப்போ அது நிகழ்காலம். நடந்து முடிஞ்ச செயல், அவங்க 2 பேர் விளையாண்டு முடிஞ்சு அங்கே ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட விளையாண்டு முடிச்சுட்டாங்க, அது வந்து இறந்த காலம். இப்போ தான் அவங்க விளையாட தயாராக, இனிமேல் அவங்க விளையாடுவாங்க அப்படின்றது எதிர்காலம். இனிமேல், நாளைக்கு கூட விளையாடலாம் அவங்க, அப்போ அது எதிர்காலம். சரி, இப்போ இதில் வரக்கூடிய பயிற்சிகள் பார்க்கலாமா? கீழ்காணும் எடுத்துக்காட்டை போல் எழுதுக. இங்கே பாருங்கள், நான் உணவு, அந்த பிராக்கெட்டில் பாருங்கள் உன் கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் அதை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 வகையாக நம்ம பிரித்து எழுத போகிறோம். இறந்த காலத்தில் எப்படி எழுதுவோம்? நான் உணவு உண்டேன். நிகழ்காலத்தில் நான் உணவு உண்கிறேன். எதிர்காலத்துக்கு நான் உணவு உண்பேன். இந்த மாதிரி 3 காலங்களாக நாம் அதையே எழுதணும். கீழே பாருங்கள், சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க. நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னா 3 அட்டவணை கொடுத்துருக்காங்க. இப்போது இளவரசி பூ தொடு, அதை வந்து நம்ம காலத்தில் எழுதணும். இறந்த காலம்னா இறந்த காலத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம அதை மாற்றி எழுதணும். இப்போ இறந்த காலத்தில் எப்படி எழுதணும்? இளவரசி பூ தொடுத்தாள். நிகழ்காலத்துக்கு எப்படி மாற்றணும்? இளவரசி பூ தொடுக்கிறாள். எதிர்காலத்துக்கு இளவரசி பூ தொடுப்பாள். இது போல் 3 காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாக்கியத்தை அமைச்சு எழுதணும். அடுத்தது, அட்டவணையில் விடுபட்ட இடங்களை நிரப்புக. வினைச்சொல், வினைச்சொல்னா என்னது? ஒரு செயலை குறிக்கிறது. அந்த வினைச்சொல்லை 3 காலங்களுக்கு நாம் ஏற்றாப்புல எழுதணும். அதில் சிலதை அவங்களே கொடுத்துட்டாங்க, சில விடுபட்டதை மட்டும் நாம் எழுதணும். இதை நீங்கள் வீட்டில் எழுதி பாருங்கள் குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.